தொழில்நுட்பம் அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். தொழில்நுட்பத்தை வெறும் பொருளாதார வளர்ச்சிக்காக மட்டுமே பார்க்காமல் சமூக வளர்ச்சிக்காகவும் பார்க்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. நவீனத்தை நோக்கிய பாய்ச்சல், சமூக சமநிலை, அனைவருக்குமான வளர்ச்சின்னு திராவிட மாடல் அரசின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கிற வகையில தொழில்நுட்பம் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு மட்டுமான கருவி இல்ல, அது சாமானியர்களை எம்பவர் பண்ற கருவி என்ற பார்வையோட தமிழ்நாட்டின் ஐடி பாலிசியை தலைவர் கலைஞர் பார்த்தெடுத்தார். 3000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடக்கம். சென்னை ஆலந்தூர் விநியோகத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தைப்பொங்கலுக்கான நல்வாழ்த்துக்களுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து தற்போது மக்கள் பொங்கலுக்கு அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் இணைய வாய்ப்பில்லை. கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைவதற்கு மறுப்பு கூறாத அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. நான் இல்லைன்னா அதோட விட்டுருங்க. இது ஏசியமாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. சில கட்சிகள் எங்களோட வரும், பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியாது. ஓபிஎஸ் சேர்வதற்கு வாய்ப்பில்லை. பல முறை சொல்லியாச்சு, ஏற்கனவே இடமொழின்னு சொல்லியாச்சு, தெளிவுபடுத்தியாச்சு. அதை மீண்டும் மீண்டும் அரைச்சமாவே அரைக்க வேண்டாம். தை பிறந்தால் வழி பிறக்கும். தேர்தல் கூட்டணி குறித்த கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதில். தந்தைக்கு துரோகம் இழைத்த நபருக்கு யார் ஓட்டு போடுவார்கள்? தனது தலைமையில் தான் கூட்டணி குறித்து பேச முடியும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டார். சம வேளைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் 14வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். நுங்கம்பாக்கம், எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை குண்டுகட்டாக கைது செய்த காவல்துறை. பகுதி நேர ஆசிரியர்களின் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றால் தேர்தல் நேரத்தில் பதிலடி கொடுப்போம். போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான பகுதி நேர ஆசிரியர்கள் எச்சரிக்கை. இவர்களின் வாக்குகளால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது என்கிற தவறான கண்ணோட்டத்தினால் இன்றைக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். பகுதி நேர ஆசிரியர் புறக்கணிப்பு ஆசிரியர்களுக்கு இழப்பல்ல, தேர்தல் காலத்தில் கண்டிப்பாக இது எதிரொலிக்கும் என்பதை மீண்டும் தெள்ள தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் மட்டுமல்ல, யாரையும் வற்புறுத்தியோ அழுத்தம் கொடுத்து கூட்டணிக்குள் சேர்க்க முடியாது. ஜனநாயகன் படம் தொடர்பான கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதில். தமிழக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் நிலை என்ன? ஜனவரி 18ஆம் தேதி தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளுடன் டெல்லி காங்கிரஸ் தலைமை ஆலோசனை. பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் ஒரு அணிய நிர்வாகிதான், காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதி அல்ல. காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கருத்து. காங்கிரஸ்ல பல விங் இருக்கு. எங்களுக்கு விவசாயி விங்குன்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ஓபிசி விங்குன்னு இருக்கு, மகிழா விங் இருக்கு, யூத் காங்கிரஸ் இருக்கு. இந்த மாதிரி எனக்கே தெரியாது எல்லா விங்கும். புதுசாக விங்கு கூட உருவாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு விங்குக்கு அவர் பிரதிநிதியாக இருக்காரே தவிர அவர் ஒன்றும் கட்சிக்கு ஒன்றும் ஒட்டுமொத்தமாக பேசக்கூடிய நிலையில் அவர் கிடையாது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்தது. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்ததால் சென்னை, கடலூர், நாகை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்பு குறைவு என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சிக்கு எம்எல்ஏ வராததால் பொங்கல் பரிசு தொகுப்பு நிறுத்தம். காலையிலிருந்து பொங்கல் பரிசு வாங்குவதற்காக ரேஷன் கடையில் காத்திருந்த மக்கள் ஏமாற்றம்.
திருச்சி மாவட்டத்தில் பொங்கலுக்கான செங்கரும்பு விளைச்சல் அமோகம். தமிழக அரசு அறிவித்தபடி 38 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கோவை மாவட்டம் பாப்பநாயக்கன் பாளையத்தில் தள்ளுவண்டி கடையில் கொள்ளையன் கைவரிசை. நள்ளிரவில் கல்லாப்பட்டியை உடைத்து பணத்தை எடுத்துச் சென்றதால் பாதிக்கப்பட்டவர் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் முதலைகள் நடமாட்டத்தின் வீடியோ வைரல். திருப்பரப்பு அறிவிக்க வரும் சுற்றுலா பயணிகள் அச்சம். ஐநா மக்கள் தொகை அமைப்பு உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகளிடமிருந்து அமெரிக்கா விலகல். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. சிட்னியில் நடைபெற்ற 5வது டெஸ்ட் போட்டிகள் ஆஸ்திரேலியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. ஆசஸ் டெஸ்ட் தொடரை 4-1 என கைப்பற்றியது ஆஸ்திரேலியா. ஆசஸ் டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து அணியை திணறவிட்ட ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டார்க் தொடர் நாயகன் விருது வழங்கி கௌரவிப்பு.